Yocto kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி spicy chicken noodles. Gold Priyam refined sunflower oil presents Yocto kitchen. Spicy chicken noodlesக்கு தேவையான பொருட்கள்: ஒரு panல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். இதில் 2 கேக் நூடுல்ஸ் சேர்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 400 கிராம். இதை சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்க. அப்பப்போ இந்த நூடுல்ஸை பரட்டி விடுங்க, ஸோ தட் எல்லா சைட்ஸும் ப்ராப்பராக பாயில் ஆகும். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஸோ தட் நூடுல்ஸ் சாகியாக இல்லாமல் ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இது பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுலேருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 200 கிராம்ஸ் சிக்கன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் ரெண்டும் ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் 50 to 70 ml ஆயில் சேர்த்து 5 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதை புர்ஜி மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸோ ஸ்க்ராம்பிள் டெப்க்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி சாட்டே பண்ணி இப்படி ரெடி பண்ணிக்கோங்க எக்கை. ஸோ எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கேரட், கிரீன் அண்ட் எல்லோ கேப்சிகம் 1 அண்ட் 1/2 kg முட்டைக்கோஸ் இதெல்லாம் சீவி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சாட்டே பண்ணுறதுலாம் குக் ஆகும். இதோட நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி எடுத்து வச்ச இந்த சிக்கனை சேர்த்துடலாம். இதில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸையும் இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் ஆகணும் நூடுல்ஸில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் சாப் பண்ணி மேலாக தூவுங்க வெங்காயத்தாளில். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.